நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். வணக்கம். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தென் சென்னை வடக்கு மாவட்டம் சார்பில் மே 5ஆம் தேதி நடைபெற உள்ள 43வது வணிகர் தினத்தை முன்னிட்டு பேரமைப்பின் 8வது மாநில மாநாடு குறித்த ஆலோசனை கூட்டம் கோயம்பேடு அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேரமைப்பின் தலைவர் கொலத்தூர் ரவி தலைமையிலான நிர்வாகிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் தலைவர் அறிவுறுத்தியதாவது: 43வது வணிக தினத்தை மாவட்டம் முழுவதும் சிறப்பாகவும் சிறப்பித்தும் கொண்டாட வேண்டும். 8வது மாநில மாநாட்டை மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக நடத்த ஒவ்வொரு சங்க நிர்வாகியும் ஒத்துழைக்க வேண்டும். வணிகர்களின் உரிமைகள், வரி சிக்கல்கள் மற்றும் அரசின் கொள்கைகள் குறித்து ஒருமித்த குரலில் கருத்து தெரிவிக்க வேண்டும். உறுப்பினர் சேர்க்கையை அதிகரித்து பேரமைப்பின் வலிமையை உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த ஆலோசனை கூட்டம் வணிகர்களிடையே உற்சாகத்தையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியது. 43வது வணிகர் தினமும் 8வது மாநில மாநாடும் சிறப்பாக நடைபெறும் என நிர்வாகிகள் நம்பிக்கை தெரிவித்தனர். தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக மே 5 43வது வணிகர் தினம் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களுடைய பேரமைப்பினுடைய 8வது மாநில மாநாட்டினுடைய ஆலோசனை கூட்டம் தென் சென்னை வடக்கு மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் தலைமையில் நடைபெற்றது. இதில் சென்னை அருகாமையில் உள்ள அத்தனை மாவட்ட தலைவர்கள் வந்து கலந்து கொண்டனர். குறிப்பாக தென் மண்டலத்திலிருந்து அந்த சார்பாக வந்து அகமது சாதிக் என்பவர் கலந்து கொண்டார். அது மட்டும் இல்லாமல் நெல்லையிலிருந்து அலெக்ஸ் மாவட்ட தலைவர் வந்து கலந்து கொண்டனர். குறிப்பா ஒவ்வொரு முறையும் மாநாடை வெகு சிறப்பாக நடத்தி கொடுத்த பெருமை மாவட்ட, மாநில, உயர்மட்ட குழு அத்தனை பேர்களுக்கும் அது சேரும். இந்த முறையும் அதே மாதிரி இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பா இந்த மாநாடு சென்னையிலிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய மதுராந்தகத்தில் 8வது மாநில மாநாடு நடைபெறுகிறது. மாநாட்டினுடைய தலைப்பு வணிகர்கள் பாதுகாப்பு மாநாடாக அமையுங்கிறது. வணிகர்களுடைய கோரிக்கை வெல்லும் மாநாடாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வணிகருடைய கோரிக்கை வெல்லும் மாநாடு எப்படி எங்களுக்கு ஒரு வெற்றி அடையுங்கிறத அந்த நேரத்தில் இந்த கூட்டத்திலேயே தெரியப்படுத்திக்கிட்டோம். காரணம், மிகப்பெரிய அளவில் நம்ம எதிர்பார்க்கறத விட மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கிடைச்சது. குறிப்பா எங்களுடைய மாவட்ட தலைவர்கள் அத்தனை பேரும் உச்சமாக வரவேற்பு கொடுத்தார்கள். வரக்கூடிய வழியிலேயே ஐயா அம்பேத்கர் அவர்களுக்கு சிலைக்கு மாலை அணிவித்தோம். அதுக்கப்புறமாக கர்ம வீரர் காமராஜர் அவர்களுக்கு மாலை அணிவித்தோம். அது மட்டும் இல்லாம இந்த மாவட்டத்துடைய தலைவர்கள், நிர்வாகிகள், பொருளாளர், செயலாளர், மாநிலத்துடைய துணைத் தலைவர்கள் அத்தனை பேரும் நின்று எங்களை வரவேற்பாக அழைத்து இந்த கூட்டத்தை நடத்தி கொடுத்தார்கள். இறுதியாக நன்றி உரையாற்றக்கூடிய விக்டர்ன மிகப்பெரிய பங்களிப்பு. ஏற்கனவே பல தடைகளை மீறி இந்த கூட்டம் நடந்திருக்கு. குறிப்பா எந்த விஷயத்திலையுமே தமிழ்நாடு அனைத்து வணிக பேரமைப்பு ஒரு சமரசம் ஆகாதுங்கிறத தெரிவித்துக்கிறேன். பொதுவா நாங்க தெளிவா ஒவ்வொன்று சொல்லிட்டு வரோம். தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களுடைய பேரமைப்பு ஜாதி, மதம், அரசியலுக்கு அப்பால் பட்டதுதான். அதனாலதான் அமைப்பை நாங்கள் கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அமைப்பு அடுத்த கட்டத்துக்கு உச்ச நிலையில இருக்கு. அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன எல்லோரும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகளும் ஒரு பெருமை கிடைச்சிருக்குன்னு சொன்னோம்னா, அரசியல் சாராதனாலதான் எங்களுக்கு பெருமை கிடைச்சிருக்கு. மாநாட்டுல குறைஞ்சது பார்த்தோம்னா ஒரு 15,000 to 20,000 பேர் கலந்துக்குவாங்க. இது உண்மையான ரிப்போர்ட். சிலவங்க சொல்லுவாங்க ஒரு 5 ஏக்கர்ல ஒரு மாநாடு நடத்தினா 120 ஏக்கர்ல மாநாடு நடத்தினா அப்படிம்பாங்க. நாங்க அப்படிலாம் அந்த பொய்யான வாக்குறுதி கொடுக்க மாட்டோம்.